அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர், ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதுபோல் இன்று திரும்ப நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்கள் மனம் எதை நீ ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியில் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த காலகட்டத்தில் எல்லாம் இப்போ பிள்ளைகள் 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதி அடுத்த மேல் படிப்புக்காக இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ 100ல் ஒரு 60% தாய் தந்தையர்கள் பிள்ளைகள் டாக்டர் ஆக வேண்டியதான் விரும்புவாங்க. அந்த டாக்டர் ஆகக்கூடிய அமைப்பு பிள்ளைகள் ஜாதக கட்டத்தில் இருக்குதான்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுங்க, கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ மருத்துவ படிப்புக்கு மிகவும் முக்கியம் பார்த்தீங்கன்னா, சூரியன், செவ்வாய், ராகு, கேது, சனி இவர்களில் தொடர்பு அதிக வேண்டும். ஏன்னா சூரியன் மூளைக்குரிய கிரகம். எனவே சூரியன் பலம் பெற்றிருந்தால்தான் இயற்கையாகவே அவர்கள் டாக்டராக கூடிய யோகம் அவங்களுக்கு ஏற்படும், கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ டாக்டர் ஆகக்கூடிய அமைப்புகள்னு பார்த்தீங்கன்னா, சூரியன், செவ்வாய், ராகு, கேது, சனி இவர்களின் தொடர்பு 10ஆம் இடத்துக்கு இருக்க வேண்டும். அதே போல் வாக்குக்காரகன் புதன் பலமுடன் இருக்க வேண்டும். இந்த கிரகங்கள் ஆட்சி உச்சம் பெற்றிருந்து 10ல் இருந்தால் இன்னும் அற்புத பலன்களை அந்த பிள்ளைகளால் பெற முடியும், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். அதே போல் சூரியன், செவ்வாய் பரிவர்த்தனை பெற்றிருந்தாலும் டாக்டர் ஆகலாம். பரிவர்த்தனைனா சூரியன் செவ்வாய் வீட்லேயும், இப்போ சூரியனுடைய வீடு சிம்மம், அந்த இடத்துல செவ்வாவோட வீடு மேசம், விருச்சிகம், அந்த இடத்துல சூரியனும் இருந்தால் அதான் பரிவர்த்தனை, கருத்தில் கொள்ளுங்கள். அவங்க டாக்டர் ஆகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதே போல் சூரியன் செவ்வாய் நட்சத்திரம் வாங்கியிருந்தாலும், செவ்வாய் சூரியன் நட்சத்திரம் வாங்கியிருந்தாலும், இப்போ பார்த்தீங்கன்னா மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் இந்த நட்சத்திரம் வாங்கியிருந்தாலும், இல்லை கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த நட்சத்திரங்கள் வாங்கியிருந்தாலும் அவங்க டாக்டர் ஆகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இது நட்சத்திர பரிவர்த்தனை. அதே போல் சனி லக்கணத்தில் இருந்தாலும், லக்னாதிபதியுடன் இணைந்தாலும், 10ஆம் இடத்தில் இருந்தாலும், 10ஆம் இட அதிபதியை பார்த்தாலும் அந்த ஜாதகர் டாக்டர் ஆகலாம். அதே போல் சூரியன் பலம் பெற்ற நிலையில் ராகு, கேது பலம் பெற்றாலும் டாக்டர் ஆகலாம். பொதுவாக இந்த கிரக அமைப்புகள் இருந்தால் அவங்க சிறப்பான டாக்டராக வருவதற்கு அதிக வாய்ப்புண்டு. இதுபோல் கிரக அமைப்புகள் இருந்தால் நீங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்கனாலும் அவங்களே டாக்டர் ஆகக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டுரும். நீங்கள் கருத்து கொண்டு பயன்படுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.